Radio City Podcast. நம்ம லைஃப்ல இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில ஏதாவது ஒரு மொமெண்ட்ல நம்ம வாழ்க்கையோட எல்லை இதுதானோ அப்படின்ற ஒரு தாட் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். ஏன் நிறைய பேருக்கு ஃபியூச்சர்ல கூட வரலாம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையோட தொடக்கம். ஏன்னா அருணிமா சிம்ஹாவுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய வாழ்க்கையோட முடிவு இதுதான், இதுக்கு மேல வாழ ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு அவங்க மனசுக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஆனா அடுத்த நொடியே அவங்க நினைச்சது என்ன தெரியுமா? இல்ல இதுதான் நம்ம வாழ்க்கையோட எல்லை, நம்ம வாழ்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை அப்படின்னா நிச்சயமா ஒரு காரணத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சாதனையை பண்ணாங்க. எஸ், முதல் பெண் மாற்றுத்திறனாளியா, அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்ச முதல் பெண் மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சாங்க அருணிமா சிம்ஹா. ரேடியோ சிட்டி 91.1ல நான் உங்க ரேடியோ சிட்டி விக்கி பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட்ல அருணிமா சிம்ஹா பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பேச போறோம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to hero. 1988 அருணிமா சிம்ஹா உத்தரப்பிரதேசத்துல பிறக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அதே நேரத்துல ரொம்ப நிறைய பேரு. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. வளரும் போதே அருணிமா சிம்ஹாக்கு ஸ்போர்ட்ஸ் மேல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால இவங்க வீட்டுல எல்லாருமே இதுக்கான பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனா சின்ன வயசுலயே அருணிமாவுடைய தந்தை தவறிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா ஏழ்மை நிலையை நோக்கி போகுது. பொதுவா போராடி ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம் அப்படின்னா இந்த வறுமையை கடந்து போராடி ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நடராஜன் அவருடைய ஸ்டோரியில கூட பார்த்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இவங்களும் தடைகளை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு தன்னோட ஸ்போர்ட்ஸ் கனவை எப்படியாவது நனவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பெண்களை ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்பக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் பேசி நிறைய பெண்கள் வீட்டுக்கு உள்ளே முடக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அருணிமா சிம்ஹாவுடைய வீட்டுல அந்த மாதிரி எந்த தடையும் இல்லாததுனால தொடர்ந்து வாலிபாலும் ஃபுட்பாலும் ரொம்ப தீவிரமா விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுவே அவங்கள அடுத்தடுத்த உயரங்களுக்கு கூட்டிட்டு போச்சு. அருணிமா சிம்ஹா தொடர்ந்து நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா வராங்க. அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல படிப்புலையும் ஆர்வம் செலுத்தி லாவும் படிச்சு முடிக்கிறாங்க. ரொம்ப நாளா வேலை தேடுறாங்க, பட் இவங்க நினைச்ச மாதிரியான வேலை கிடைக்கல. அப்போ இவங்க வீட்டுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. எஸ், இவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது கவர்மெண்ட் கிட்ட இருந்து. மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படை தலைமை காவலர் பதவிக்கான தேர்வுக்கான அழைப்பு அருணிமா சிம்ஹாவோட வீடு தேடி வந்திருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த லெட்டர் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்த போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த லெட்டர் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்றது அப்போ அருணிமா சிம்ஹாக்கு தெரியாது. அருணிமா சிம்ஹாவோட டேட் ஆஃப் பர்த் அந்த லெட்டர்ல தப்பா இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால அகைன் இந்த வேலையை நமக்கு பறி போயிடக்கூடாது, கண்டிப்பா இந்த வேலையை நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுனால இவங்க டெல்லிக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியா என்ன பண்றாங்க அப்படின்னா லக்னோவுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறுறாங்க, பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல. ஸோ அந்த டெல்லிக்கு போற ட்ரெயின்ல ரொம்ப கூட்டம். இவங்க ஜெனரல் கோட்டால போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாப்ல முரட்டுத்தனமா 4-5 பேர் ஏறுறாங்க. ஏறி எல்லார் கழுத்துலயும் கத்தி வச்சு உங்களோட செயின், நகை, பணம் இது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அருணிமா சிம்ஹாவோட கழுத்துலையும் கத்தி வச்சு உன் செயினை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அருணிமா கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப ஆசையா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தங்க செயின் அது. ஸோ அதனால என்னால கொடுக்க முடியாது, நான் பணத்தை வேணா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க சின்ன சண்டை நடக்குது. அப்போ அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அருணிமா சிம்ஹாவை எட்டி உதச்சிடுறாரு. அருணிமா சிம்ஹா அந்த ஓடிட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இன்னொரு ட்ராக்ல வேகமா போயிட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்ததுனால அவங்களுடைய கால் முறிஞ்சு போயிடுது. அவங்களால நகர கூட முடியல. கிட்டத்தட்ட அன்னைக்கு இரவு ஃபுல்லா அருணிமா சிம்ஹா அந்த ட்ராக்லயே தான் கடந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு மட்டும் 30-40 ட்ரெயின் அந்த பக்கத்து ட்ராக்கை கடந்து போயிருக்கு. ஒவ்வொரு ட்ரெயின் கடந்து போகும்போதும் அருணிமா மனசுக்குள்ள இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இந்த ட்ரெயின் நம்ம மேலதான் ஏற போகுது அப்படின்னு சொல்லி மரணத்தோட விளிம்புல போராடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு ஒரு சில மக்கள் பார்த்துட்டு அருணிமா சிம்ஹாவை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. பெருசா வசதி கூட இல்லாத ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல அந்த மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா அனஸ்தீசியா போடுற டாக்டர் வரல. ஆனா மத்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உடனடியா இவங்க காலை எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இவங்க உயிர் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத அருணிமா சிம்ஹா கேட்டுட்டு பரவாயில்ல, இதோட பெரிய வழியை நான் தாங்கிட்டேன், ஸோ இந்த வழி எனக்கு பெருசா இருக்காது, அப்படியே எடுத்துருங்க என்னோட காலை அப்படின்னு சொல்லி அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து இல்லாமையே ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட காலை அகற்றுறாங்க.
மகளுடைய வாழ்க்கை வீணாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மாவும், சகோதரியோட வாழ்க்கை வீணாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கூட பிறந்தவங்களும் ரொம்பவே சோகத்துல ஆழ்ந்து போயிருந்தாங்க. ஆனா அருணிமாவுடைய மனசுல மட்டும் எந்த ஒரு வருத்தமுமே இல்லை. எனக்கு கால் மட்டும்தான் போயிருக்கு, மற்றபடி தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில எப்பவுமே நம்ம ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் தானே நினைச்சோம். உண்மையாவே நம்ம ஒரு உயரத்துக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டுறதை பத்தின ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையினாலையும் துவண்டு போகாத போராடுற குணத்தினாலையும் பல முயற்சிகளுக்கு அப்புறம் பல அவமானங்களுக்கு அப்புறம் சரியா 2013 மே 21 10:53 மணிக்கு அருணிமா சின்ஹா மவுண்ட் எவரெஸ்ட் மேல ஏறி சாதனை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறின முதல் மாற்றுத்திறனாளி பெண் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெறுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தோட மட்டும் அருணிமா சின்ஹாவோட முயற்சி முடிஞ்சு போல. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஏசியால இருக்கக்கூடிய பல மலைகளையும் ஏறி சாதனை புரியுறாங்க. இங்க உடல் உறுப்புகள் அருணிமா சின்ஹாவுக்கு கொடுக்க முடியாத பல விஷயங்களை அவங்களோட மன தைரியம் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தண்டவாளத்துல விழுந்த மற்ற கழிவுகள் மாதிரி நாமும் ஒரு கழிவா தான் ஆக போறோம்னு நினைச்சிட்டு இருந்த அருணிமா சின்ஹா அவங்க வாழ்க்கையில் எடுத்த முயற்சியினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் மட்டுமே தான் பத்மஸ்ரீ விருது அடைஞ்சாங்க. சாதிக்கிறதுக்கு பணமும் நல்ல பேக்ரவுண்டும் நல்ல பினான்சியலும் இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில உடல் உறுப்பு இல்லாம கூட சாதிக்க முடியும்ன்றதை நிரூபிச்சாங்க அருணிமா சின்ஹா. Radio City Podcast.